அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 163 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 164வது பதிவு, பாடல் எண் 169. இப்போ சென்ற பாடலில் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒருத்தருடைய ஜாதகப்படி அவருடைய ஜென்ம ராசியில் இருந்து எத்தனையாவது ராசி வீடுகளில் நின்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான சொல்லோனாத துன்பத்தையும் துயரத்தையும் அந்த ஜாதகருக்கு வழங்குவார் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக விளக்கியிருந்தாங்க. நாம் சொல்லியிருந்தோம். கோச்சார பலன் அது. இப்போ இன்றைக்கி பாடலில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்தெந்த ராசி வீட்டில் நின்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான ராஜயோக பலன்களை வாரி வழங்குவார், அந்த மாதிரி வழங்குவதற்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கணும், அந்த அமைப்பு மாறி இருந்தால் அந்த ராசி வீடுகளில் நிற்கக்கூடிய ராகு பகவானே அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான அவயோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக தெளிவாக இந்த பாடலில் விளக்கியிருக்கிறாங்க. நாம் முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். கேளேனி செயல்கண்ணி எருது மேடம், கெதியுள்ள மகரமடா கடகம் தன்னில், கூரேணி கரும்பாம்பு அதனில் தோன்ற, கொற்றவனே யோகங்கள் புகழ்ந்திடாதே, சீலேணி கிரகங்கள் 4 திக்கில், சிவசிவா ஜென்மனுக்கு அமைந்திருந்தால், ஆளேணி யோகங்கள் கூறு அல்லால், அப்பனே அஸ்தகிரி யோகம் சாற்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த பாடலில் முதல் அடியை பார்த்தோம்னா கேளேனி செயல்கண்ணி எருது மேடம் அப்படின்னு சொல்கிறார். அதே அடியில் 2வது வரியில் கெதியுள்ள மகரமடா கடகம் தண்ணில்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. கேளேனி சேல் கன்னி எருது மேடம் அப்படின்னா 4 ராசிகளை சொல்கிறார். சேல்னு சொன்னால் மீன ராசி, கன்னின்னு சொன்னால் கன்னி ராசி, எருதுன்னு சொன்னால் ரிஷப ராசி, மேடம்னா மேச ராசி. சேல் கன்னி எருது மேடம். கெதியுள்ள மகரம் மகர ராசி, கடகம் தண்ணில் கடகராசி. ஆக இந்த 6 ராசியில் எது இருந்தால் அடுத்த அடியில் சொல்கிறார் பாருங்கள். கூரேணி கரும்பாம்பு, கரும்பாம்புன்னா ராகு பகவான், அதனில் தோன்ற அந்த ராசிகளில் மேலே சொன்ன அந்த 6 ராசிகளில் தோன்றன்னா இருந்தால், நின்றால், அமைந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்போ மீன ராசியிலையோ கன்னி ராசியிலையோ ரிஷப ராசியிலையோ மேச ராசியிலையோ மகர ராசியிலையோ கடக ராசியிலையோ இந்த கரும்பாம்புன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அமைந்திருந்தால், கெதியுள்ள மகரம்னு சொல்கிறத நாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெதின்னு சொன்னால் மோட்சம்தான். அவன் இறுதியில் அடையக்கூடிய செல்வம் அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் அனுபவித்ததெல்லாம் செல்வமே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை முழுமை பெற்றது, உலக மக்களால் போற்றி புகழும் அளவுக்கு திருப்தியானது அப்படின்னு சொன்னால் அந்த நிறைவான வாழ்க்கையை அவன் அனுபவித்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கெதி தான். கெதின்னு சொன்னால் மோட்சம், இறைவனோட இறைவனாக ஐக்கியமாகிறது. இந்த உலக வரலாற்றில் சரித்திரத்தில் அவன் நிரந்தரமான இடம் பிடிக்கிறது. எந்த விதமான கள்ளங்களுக்கும் கபடங்களுக்கும் இடமில்லாமல், எந்த விதமான அவச்சொல்லுக்கும் இடமில்லாமல் அவன் வாழ்ந்து கழித்து இறுதியாக இறைநிலையை அடைகிறதா கெதின்னு சொல்லும். அந்த கெதியை கொடுக்கறது மகர ராசின்னு இங்கே முனிவர் சொல்கிறார். ஞானியர்கள் பெரும்பாலானவர்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் அந்த மகரத்தில் இருப்பார், கடகத்தில் கேது இருக்கும். அதனால தான் இங்கே புலிப்பாணி முனிவர் கெதியுள்ள மகரமடா கடகம் தண்ணில்ங்கிறார். அடுத்த அடியில் சொல்லும்போது ராகு பகவான் அந்த ராசி வீட்டுகள்லாம் அந்த 6 ராசி வீட்டுகள்லையும் அமர்ந்திருந்தால், கொற்றவனே யோகங்கள் புகழ்ந்திடாதேங்கிறார். அந்த ஒரு அம்சத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ அந்த ஜாதகனுக்கு ராஜயோகம் ஆகா ஓகோன்னு அவனுடைய வாழ்நாளை அவனை உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுன்னு சொல்லிடாத. அடுத்து இன்னொரு அம்சமும் இருக்குது, அதையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த ஜாதகனுக்கு யோகத்தை சொல்லுங்கிறாரு. 3வது அடியில் அதை சொல்கிறார். சீலேணி கிரகங்கள் 4 திக்கில், கிரகங்கள்னு சொன்னால் இங்கே ராகு உட்காந்துருக்கிற அந்த மகர வீட்டுக்கும் கேந்திரங்களில் 4 திக்கில்னா 4 கேந்திரங்கள் 1, 4, 7, 10. அப்போ ராகு மகரத்தில் உட்காந்துருக்குன்னா அதே மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது 2 கிரகம் இருக்கலாம்.
அடுத்து 4வது வீடு மேசத்தில் ஒரு கிரகமோ 2 கிரகமோ இருக்கலாம். அடுத்து கடகத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கலாம். அடுத்து துலாத்தில் 1-2 கிரகங்களுக்கு மேற்பட்ட கிரகங்களும் கூட அமர்ந்திருக்கலாம். ஆக இந்த 4 வீடுகள்லையும் ஒரே நேரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறார். சிவசிவா ஜென்மனுக்கு அமைந்திருந்தால் அப்படின்னு அந்த 3வது அடியில் 2வது வரியில் அந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் அந்த கிரக அமைவு அமையப்பட்டிருந்தால் அடுத்து 4வது அடியில் சொல்கிறார் பாருங்க. ஆளேனி யோகங்கள் கூறு அப்படிங்கிறார். ராஜயோகத்தை கூறு, நல்ல நல்ல யோகங்கள்லாம் அவன் அனுபவிப்பான்னு கூறு அப்படிங்கிறார். அல்லால் 3வது அடியில் கடைசி வார்த்தை. அந்த மாதிரி இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அப்பனே அத்தகிரி யோகம் சாற்று அப்படிங்கிறார். அத்தகிரி அப்படின்னா சூரியன் அத்தமனம் ஆகுறது, மலைக்கு அடியில் போய் ஒளியுறது. இயல்பாக சூரியன் மறைகிற நேரத்தை விட முன்கூட்டியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னால் அந்த சூரிய பகவான் மறைஞ்சிருவாருன்னு அர்த்தம். அதைத்தான் அத்தகிரி யோகம் அப்படிங்கிறாரு முனிவரிங்க. அப்போ ராகு இந்த மாதிரி மகரத்தில் கடகத்தில் கேது அப்படி உட்கார்ந்துருந்தாலும் அந்த 4 கேந்திரங்கள்லையும் 1, 4, 7, 10 ஒரே நேரத்தில் அந்த 4 வீட்டுகள்லையும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஜாதகனுக்கு ஆரம்பத்தில் யோகம் கிடைக்கும். ஆனால் அந்த யோகம் முழுவதையும் அந்த ராகு திசையில் அல்லது ராகு புத்தியில் அல்லது ராகு அந்தரத்தில் என்னவெல்லாம் அந்த ஜாதகனுக்கு யோகங்களை வாரி வாரி வழங்கினாரோ அந்த யோகங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிச்சுக்கிட்டு போயிடுவாருன்னு அர்த்தம், பறிச்சுக்கிட்டு போயிடுவாருன்னு அர்த்தம். அதைத்தான் அத்தகிரி யோகம்னு சொல்லுவோம். கொடுக்குறது மாதிரி கொடுத்துட்டு வெகு சீக்கிரமாகவே அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு விட்டுறணும். இதைத்தான் முனிவர் அத்தகிரி யோகங்கிறார். இதே அமைப்புக்கு இன்னொரு பாடல் இருக்குது சோதிட சாஸ்திரங்களில். ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தும் கருணாகம் அமர்ந்து உதிக்கில் பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் அப்படிங்கிறார். ஏமாறாதே 4 கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகங்கள் இருந்ததாகில் தேமேவு பர்வதமாம் யோகமாகும் சீமான் ஆகுவன் ராஜயோகம் செப்பே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்போ ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி. ஆமேடம் அப்படின்னு சொன்னால் மேசராசி, எருதுன்னு சொன்னால் ரிஷபராசி, சுறான்னு சொன்னால் மீனராசி, நண்டுன்னு சொன்னால் கடகராசி, கன்னின்னு சொன்னால் கன்னிராசி. அந்த 5 ராசிகள்லையும் கருணாகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம், அதாவது பிறந்ததுலேருந்து இறுதி நாள் வரையிலையும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பஞ்சுமெத்தையில் படுத்துக்கிட்டு சாப்பிடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வறுமை இல்லாமல், பிணி இல்லாமல், நோய் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு திட காத்திரத்தோடு புகழ் செல்வாக்கோடு ராஜயோகத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறவர் அடுத்து 2 அடியில் சொல்கிறாங்க. ஏமாறாதே 4 கேந்திரத்தும் இடைவிடாமற் கிரகம் இருந்ததாகில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகுவுக்கு 4 திக்குகள்லையும் அதாவது 4 கேந்திரங்கள்லையும் 1, 4, 7, 10 ராகு இருக்கிற வீட்டில் இருந்து கிரகங்கள் இருக்கணும், மற்ற கிரகங்கள் இருக்கணும்னு அந்த பாடலில் சொல்கிறத இங்கே புலிப்பாணி மகரிஷி ஒரு ராசி விட்ட சேர்த்து சொல்கிறார். ஆக மகரத்துலேயும் கேதுவிலையும் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்கும் போது மற்ற கிரகங்கள் எல்லாம் அந்த 1, 4, 7, 10 அந்த 4 கேந்திரங்களில் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மிகுந்த யோகம்னு சொல்கிறாங்க. இதையே இந்த மகரத்திலேயோ கடகத்திலேயோ ராகுவோ கேதுவோ இருந்தால் கூட அந்த ஜாதகன் பூமேடை தனித்துயிலும் ராஜயோகத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறதான் பெரும்பாலான ஜோதிடர்கள் அனுசரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அனுபவத்தில் நடைமுறையில் உண்மையாக தென்படுதுங்கிறாங்க. இது தவிர அப்படி அமைந்த அந்த ராகு கேது அமைப்புக்கு 4 கேந்திரத்திலேயும் மற்ற கிரகங்களும் 4 கேந்திரங்களிலேயும் இருந்து விட்டால் பர்வத ராஜயோகங்கிறது அது தனியாக வருது அப்படிங்கிறாங்க அவங்க. ஆக இந்த உண்மைகளை ஒவ்வொரு ஜோதிடரும் அவருடைய அனுபவங்களிலே கண்டு உணர வேண்டும் என்பதுதான் ஞானவான்களினுடைய ஆசை. எனவே அவரவர் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு அந்த யோகங்கள் எப்படி அமைகிறது என்பதனை அனுபவத்தால் கண்டறிய வேண்டும் என்பதனை இங்கே சுட்டிக்காட்டி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.